இதுதான் அந்த முகாம் உள்ளுக்குள்ள தான் போக போகிறோம். அந்த நேரம் இயக்கம் பாவிச்ச ஒரு சிலிண்டராக கூட இருக்குல்ல. கிடக்குது பாப்போம். அக்குவர் ஆணி வேற வந்து இந்த இடத்தை வந்து பிடிச்சு நேரம் தான் நோக்கம். நம்ம சின்ன சின்ன ரூமுகளாக இருக்குது. இயக்கம் இருந்த நேரம் வந்து மெல்சன் குடியிருப்புன்னு சொல்லி அந்த குடியிருப்பை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இயக்கம் எங்கெங்கே இருந்ததோ அந்தந்த இடங்கள்லாம் ராணுவம் வந்து இருந்தது. இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது. காமிர வரைபடம் ஃபுல்லாகவே இதுக்குள்ள கிடக்குது. ஹலோ ஹலோ அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லினால் பூனேரியில் இருக்க முட்கொம்பல்ல நிற்கிறேன். வந்து இந்த இடத்துல விடுதலை புலிகள்ன்ற ஒரு முகாம் ஒன்று இருந்தது. அந்த முகாமில் வந்து தற்போது வந்து இராணுவத்தினர் இருந்து வெளியேறி இருக்கார்கள். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 25 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் வந்து இராணுவத்தினர் விட்டு ஒழும்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இருக்க போது இந்த இடம் தற்போது எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த இடம் இருக்குதுன்ற அனைத்து விடயங்களையும் உங்களை பகிர்ந்து கொள்ளப்படும். உண்மையிலே வந்து பிரம்மாண்டமான ஒரு காணொலியாக அது இருக்கும். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காருன்ற விடயங்களையும் இந்த காணொலியூடாக உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இராணுவத்தினர் வந்து எழும்பினது பிறகு தற்போது இந்த காணிகள் எப்படி இருக்குன்ற விடயங்களையும் உங்களை பகிர்ந்து அப்புறம் வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். பூனேரி ரோட்லேருந்து முட்கொம்பனால் திரும்பி வரணும். முட்கொம்பன்ன்ற இடம் ஒன்று இருக்குது. பூனேரி ரோடால் திரும்பி வர முட்கொம்பன்ன்ற இடம் இருக்குது. அதால் திரும்பி வர நேரம் இதில் கிட்டத்தட்ட வந்து 7 கிலோமீட்டருக்கு பின்பு தான் வந்து இந்த முகாம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 25 ஏக்கர்னு சொல்லி சொன்னவியா நேரம் போகும். கிட்ட வந்துட்டேன் வந்து பாருங்க, பெரிய இடம் இருக்குது. அப்படியே முன்னுக்கு அந்த நுழைவாயில் அங்கால இருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதையும் கொண்டு காட்டிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போகும். கிட்ட வந்துட்டேன்னு பாருங்க, இடத்த இதான் இந்த இடம். ரைட், அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் பாருங்க. அப்படியே வந்துட்டேன் பாருங்க. வந்து நான் உள்ளுக்குள்ள போகிறோம். இதான் அந்த இடம். இதில் முன்னுக்கு சிங்களத்தில் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கிறேன் பாருங்க. இது அவங்களோட லோகோ ஒன்று போட்டிருக்கேன் முன்னுக்கு. அதேமாதிரி பாருங்க, இதில் சிங்களத்தில் ஒரு புத்தகத்தில் போட்டிருக்கேன். அவங்களோட யூனிட் இது சம்மந்தமாக இருக்கும் பாருங்கள். ரெண்டும் பெரிய அந்த பெரிய கோட்டை போல தான் கிடக்குது. அதாவது பெரிய ஒரு கோட்டைக்குள்ள, அதாவது அரச மாளிகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது பார்க்க. அப்படி உள்ளுக்குள்ளே பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன கிடக்குதுன்ட்டு. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கே இதில் இருந்து பாருங்க, பார்க்குறதுக்குரிய இதொன்று வச்சுருக்காங்க. இங்கே மாடுகள் தான் மேய்ஞ்சோன்ட்டு இருக்குது. அங்கே ஆடுகள் உண்டா கண்ணா. ரைட், அப்படியே வாங்க போவோம். இந்த சைட்டு இங்கே பாருங்க, மாடெல்லாம் படுத்துருக்கு. இதில் பாருங்க ஒரு அரச மரம் ஒன்று வச்சுருக்காங்க இராணுவம். இதெல்லாம் இடிச்சு எல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே எல்லாம் தரமட்டமாக தான் கிடக்குறோம் பார்க்க. பார்த்தீங்களா அரச மரத்தை. இதில் வந்து பௌத்தரை வச்சு வழிபட்டிருக்கேன் பாருங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து சிங்களவர்கள் வந்து அந்த சித்திரம் வந்து நல்லா அக்கறிக்கிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அக்கறி இருக்கிறோம்ண்டு. சூப்பராக இருக்குது. இது அந்த போதி மரம்னு சொல்கிறது. இது அந்த போதி மரம் பாருங்க. புத்தர் வந்து தியான நிலையில் இருக்கிறார். இப்படி தான் எங்களோட கிருஷ்ணரும் இப்படி தான் படுத்திருப்பார். நாங்கள் கண்ணனை சொல்லுவோம். இதே நிலையில் தான் புத்தரும் அப்படி தான் படுத்திருக்கிறார். வேறு வணங்கினோம் எல்லாம் முடிஞ்சபடி கிடக்குது ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ பெரிய விருட்சமாக கிடக்குது. அதை விட்டுட்டு போயிட்டணும். இந்த மக்களோட காணிகள் தானே, அப்போ அதை விட்டுட்டு போயிடணும் ஃபுல்லாக. பாருங்கள் எப்படி இருக்குது அந்த இடத்த.
இந்த சைட்டால் தான் நான் போகிறேன் பார்ப்பேன் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான விடயங்கள் போகிற கிடக்குதுன்னு தெரியல எனக்கு உண்மையிலே. கிட்டத்தட்ட 25 ஏக்கருண்டா பெற்றும் நிலப்பரப்பாக இருக்குது. இது மக்கள் வாழ்ந்த இடங்கள் தான் இராணுவம் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருந்தது. ஆனால் ஃபுல்லாகவே வந்து இந்த பாலை மரங்களும் காடுகள் மாரி தான் கிடக்குது இடமே ஃபுல்லாக. எல்லா இடமும் நிறைய சிதைவுகள் கிடக்குது. தென்னையெல்லாம் காய்ச்சபடி கிடக்குது. இதில் பாருங்க, இதில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. நான் இதை கிட்ட கொண்டு காட்டுறேன். எல்லாம் ஒதுங்கி கிடக்குது. எனக்கு அவங்களோட ஒரு அலுவலகமாக தான் இது இருந்திருக்கு போல இருக்குது. பார்க்க தெரியுது அப்படிதான். அங்காளம் வரைக்கும் அங்கே கிடக்குது. வேறு அங்காளம் எல்லாம் ஃபுல்லாக கிடக்கு இடிஞ்சு ஓடி. எல்லாம் ஃபுல்லாக ஒடிஞ்சு கிடக்குது. மற்ற ஆக்கள் வந்து இதில் கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் தோண்டி கொண்டு போகிறாங்க. இது உண்மையாகவே மக்கள்கிட்ட பார்க்குற நீங்கள் வந்து தயவுசெய்து உங்களோட காணிகளை வந்து பாருங்க. அரசாங்கம் வந்து இதை முள்ளாக விட்டு ஒளிம்பி இருக்குது. அப்போ உங்களோட காணிகளை வந்து நீங்கள் ஜிஎஸ் ஊடாக வந்து பதிவு செய்து இந்த காணிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அரசாங்கம் உண்மையில் வந்து சில காணிகளை வந்து முழுமையாக விடுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு சத்தம் இல்லாமல் விடுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணியும் பாருங்கள், இதில் ஏதோ கிடக்குது முன்னுக்கு. இங்கே நான் நினைக்கிறேன் இது வந்து இயக்கம் வந்து முதல் இருந்த இடம் தான். இது பாருங்கள், ஏதோ கிடக்குது. இதில் சிலிண்டர்ன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஆனால் இயக்கத்தில் தெரியாது. அந்த நேரம் இயக்கம் பாவிச்ச ஒரு சிலிண்டராக கூட இருக்கல. அதே மாதிரி பாருங்கள், இதில் காட்டுறேன். இங்கே அந்த உருமறைப்புக்கு செய்கிற பாருங்க, இந்த இதுவெல்லாம் கிடக்குதுங்க. பார்த்தீங்களா, இது இயக்கம் தான் இருந்திருக்கு போல இருக்குது இந்த இடத்துல. அதை தான் இராணுவம் வந்து எடுத்து அவங்க வந்து ஒரு கேம்பாக உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இதில் முன்னுக்கு பாருங்க, இதில் தண்ணி டேங்க் மாதிரி ஒன்று கிடக்குது. அதாவது நீர் தொட்டி ஒன்று, மீன்கள் எல்லாம் வளர்க்குறதுக்கு வச்சிருப்பினோம். அதே மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. இதில் தண்ணி நிற்கிது, மழை பெய்யுது பாருங்க. இங்கே சின்ன சின்ன தவளைகள் தான் ஓடி போகுது. அங்கால யாரோ நிற்கிறாங்க போல இருக்குது ஆக்கள். இங்கே அங்கால யாரோ ஆக்கள் நிற்கணும். உண்மையாகவே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடங்கள். வந்து இயக்கம் எங்கெங்கே இருந்ததோ அந்தந்த இடங்கள்லாம் இராணுவம் வந்து இருந்தது. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே இருக்க கல்லுகள் மண்ணுகள்லாம் எடுக்கிறது ஆக்கள் வாரதானே. இங்கே எல்லாம் அடுத்து நிற்கிறாங்க பாருங்க. இப்போ பாருங்க, இதில் ஒரு தண்ணி ஒன்று ஓடிக்கொண்டு இதுக்கால பாஞ்சு நாங்கள் போகணும். வாய்க்கால் எப்படி நாளைக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு மேலே தான் கிடக்கு இந்த வாய்க்கால். அது கொஞ்சம் குறைஞ்சி கிடக்குது. இங்கெல்லாம் நிறைய போர்டுகள் காட்டி வச்சிருக்காங்க. ஃபுல்லாக நிறைய போர்டுகள் கிடக்கு. நான் அதையும் கொண்டு காட்டுறேன். அப்படியே வாங்க, அப்படியே போவோம். இப்போ மற்ற பகுதிக்கு போய்கொண்டிருக்கிறேன். மற்ற பகுதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இல்லை முன்னே பண்டைக்கு ஃபுல்லாகவே பெரிய ஓட்டமாக தான் இருக்க போகுது. எல்லா இடங்களையும் உங்களுக்கு அலசி ஆராய்ஞ்சு வந்து எல்லா விடயங்களையும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அக்குவர் ஆணிவரை வந்து இந்த இடத்தை வந்து பிரித்து மேயறதான் நோக்கம். பார்ப்போம். இதை பாருங்க, நான் வந்து இந்த பகுதி உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ நான் மற்ற பகுதியால் போடுறேன். அதாவது இந்த இடக்கை பக்கத்தில் போடுறேன். முதல் வலக்கை பக்கத்தில் உங்களுக்கு காட்டினேன். இப்போ இடக்கை பக்கத்தில் காட்டுறேன். இதில் பாருங்கள், மாடுகள்லாம் முன்னுக்கு மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. அதேமாதிரி எங்கள் தூரத்தில் கூட நிறைய வீடுகள்லாம் இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவர்கள் வந்து கொடியேற்றுற இடமாக இது இருக்குது. இந்த முன்னுக்கு இங்கே பெரிய வாய்க்காலன் போடுது. உங்களை அதையும் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய சாமான்களை வந்து எல்லாம் மக்கள் வந்து எடுத்து கொண்டிருக்கணும். கல்லுகள் அதுகளை பிரித்து மேய்ஞ்சு கொண்டு இருக்கணும். அதையும் காட்டுறேன். இல்லை பாருங்க, ஒரு மரம் ஒன்று பூக்கொண்ட மரம் ஒன்று காய்ச்சிருக்குது. என்ன சாப்பிட்றதோ இன்னும் நஞ்சு காய தெரியல. இங்கே காட்டுறேன் பாருங்க. இந்த இதில் வந்து முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த மூங்கிலெல்லாம் வளர்ந்து போய் கிடக்கு. இப்போ இஞ்சாலையும் தண்ணி வர்ற வாய்க்கால்கள் கிடக்குது. அதே மாதிரி
இதுக்குள்ளே நிறைய அங்கால சுற்றி ஒரு முகாம் இருக்குது. அதுக்குள்ளேயும் கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. குளம் இருக்குது. முதல்ல கிடக்குதோ தெரியல. ஃபுல்லாகவே பெருங்காடாக தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே அது வரைக்கும் கொண்டு காட்டுறேன். மூங்கில் மரத்தை பார்த்தீங்களா? பெருங்காடு கிடக்குது பாப்பங்கால. அங்கால அப்படியே வேலி அடிச்சிருக்குது. ஆக்கள் நிற்கணும் போல இருக்குது. சைக்கிள்கள் நிற்கிற அப்படியே மாதிரி இருக்குது அங்கே தூரத்தில். அதுக்குள்ள உங்களுக்கு தெரியா வேறுங்க சைக்கிள் நிற்கந்தா சைக்கிளில் பென்சில் இருக்குது தெரியுது. அதுக்குள்ள அங்கால பகுதி உங்களை கொண்டு காட்டுறேன்னா இதில் பாருங்க ஆமிக்காண்ட பேக்கு எல்லாம் கிடக்குது. அதை விட இதில் ஒரு விஷயம் பாருங்க. கார்த்திகை பூ வளர்ந்துடுப்பு பாருங்க. கார்த்திகை பூ அப்படி இருக்குதுன்ட்டு இங்கே இந்த விட சீசன் முடிஞ்சிடும். கார்த்திகை பூ ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும். காடை ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒன்று கிடக்கு. நான் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். இன்னும் தெரியல. அதில் இங்கே இதில் ஒன்று கிடக்குது. இங்கே இதில் கிணறு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? எந்த பெரிய கிணறு உண்டு. தண்ணி நிற்கிது மேலால். அதே போல் பாருங்கள். உங்கள் இதுக்குள்ளே வந்து ஆமிக்காண்ட பாயிண்ட் ஒன்று கிடக்கு. இதில் முன்னுக்கு பெரிய ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதை உங்களை காட்டுறேன். அப்படியே போ. வங்கரன்னு நினைக்கிறேன் நான். இந்த மூடு வங்கரன்னு சொல்லி நாங்கள் இப்போ கிவிர் தாக்குதல்கள் அப்படியான இடங்களுக்கு வந்து இப்படியான வங்கர் தான் அடிச்சிருக்கு. நாங்கள் சின்ன அப்படியான வங்கர்கள் இருந்து தான் எங்களோட உயிர்களெல்லாம் பாதுகாத்துனாங்க. அதே மாதிரி ஒரு வங்கர் தான் இது. இங்கே பாருங்க கிடக்குது. இதில் இங்கே உள்ள இது ஃபுல்லாக இப்போ நான் நிற்கிற இடம் ஃபுல்லாக வங்கர் தான். இங்கே பார்த்தீங்களா? இதான் இந்த மூடு வங்கர் பாருங்கள். மேலே ஃபுல்லாகவே இந்த அடையாளங்கள் உங்களை பார்க்க தெரியும். இங்கே பாருங்கள். இதெல்லாம் பங்கர் தான் பாருங்கள். பங்கர் இந்த அடையாளங்கள் ஃபுல்லாங்க. இது மேலே பிறந்த எல்லாம் இடிஞ்சு கிடக்குது. முள்ளு கம்பிகள் இப்படியே ஃபுல்லாக கிடக்குது. இங்கே பாருங்கள் முள்ளு கம்பியில். இங்கே ஒரு இடம் இருக்குது. அப்படியே பாருங்க. இதில் பாருங்க இதை கிடக்குது. இரும்பு மாதிரி ஏதோ கிடக்குது உண்டு. இன்னும் தெரியல. இதே போல் இங்கே ஒரு பில்டிங் வந்து இடிபடைஞ்ச நிலையில் ஒன்று இருக்குது. பாருங்க இதில் காட்டுறேன். இதில் நான் நினைக்கிறேன் இந்த பெரிய படங்கள் ஆமியில் பெரிய படம் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே கிடக்குது. இதில் போட்டுங்க பாருங்கள். சுருளாங்காண்ட மட்டும்தான் கிடக்குது. மற்றெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. அதில் முன்னுக்கு ஒரு ஒரு குறியீடு ஒன்று கிடக்குது. இதில் அங்கால வாய்க்கால் கிடக்குது. அதே மாதிரி இங்கால ஒரு முகாம் அங்கால ஒரு முகாம் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த முகாமை வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த வாய்க்காலுக்கு அங்கால ஒரு முகாம் இருக்குது. இதுக்கு இங்கால ஒரு முகாம் இருக்குது. ரெண்டாக பிரித்து தான் அவங்க இருந்திருக்காங்க. அங்கால பக்கத்தை தான் போகணும். அதை கடந்து தான் போகணும். இங்கே ஆக்கள் அதில் இருக்கணும். ஆக்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே தெரியுதா? அங்கே ஆக்கள் இருக்கிறதா? இதில் பாருங்க 6 தூண் அடிக்கிருக்குது. இதுக்குள்ளே கிடக்குதோ தெரியல. கிட்ட காட்டுறேன் பாருங்க. பாருங்க 6 தூண் அடிச்சுன்னு ஒரு கிடக்குது. என்னத்துக்குன்னு தெரியல. இது ஆக்கள் வந்து இந்த மண்ணுகள்லாம் ஏற்றி கல்லுகள்லாம் ஏற்றி கொண்டு போகிறதான இதுக்கால இந்த இடம் ஃபுல்லாகவே நாசமாகி கொண்டு இருக்கிறேன். பார்க்க தெரியுது. மற்ற பகுதிக்குள்ளே போகிறோம். வந்து மற்ற பகுதியில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு காட்ட போகிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குது. 2-3 பகுதியாக இருக்குது. அந்த இடையில் வாய்க்கால் போகுது. அங்கால வந்து ஒரு முகாம் இருக்குது. இங்கால ஒரு முகாம் இருக்குது. நாங்கள் அப்படியே நேராக போய் பார்ப்போம். இப்போ அங்கே என்ன விஷயம் இருக்குதுன்றது.
அங்கால தான் அந்த சின்ன பல்லவரம் கட்டுற இடம் தான் இந்த இடம். இது வந்து மிதுசன் பேசன்னு சொல்கிற இயக்கத்தில் அந்த இடம் தான் இந்த இடமா பாருங்கள். இப்போ ஒரு பகுதியை காட்டிட்டு நான் இப்போ மற்ற பகுதிக்கு முன்னுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு சின்ன கிராமம் உண்டு, அதாவது வயலும் வயல் சார்ந்த ஒரு இடமும் சூப்பரான ஒரு கிராமம். பச்சை பசலன்னு இருக்குது வயல் நீராண்டதுக்காக பார்க்க தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். சின்ன பல்லவரான் கட்டு இதில் ஆப்போசிட் அப்படியே நேராக வந்து இராணுவ கேம்ப். இந்த கேம்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பாதைக்கு மேலே வச்சுருக்கேன். எல்லா இடமும் சுற்றி பாதை வச்சேன். இது வந்து இன்னொரு பாதை, அதுக்காக போய்க்கு வந்துருக்குறேன். பாருங்க, இங்கே குளங்கள் இருக்குது, மற்றது இங்கே பெரிய காடுகளாக இருக்குது. அங்கே டிராக்டர்களில் வந்து ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள், டிராக்டர்கள் போகுது. ஆட்கள் வந்து டிராக்டரில் பாருங்க எல்லாம் ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. கல்லுகள், அதுகள், மண்ணுகள் எல்லாம் ஏற்றி கொண்டு நிற்கிறாங்க. அங்கால இதில் பாருங்க இப்படி இருக்குன்ற இடத்த. இப்போ என்னென்னா நான் மற்ற பகுதிக்கு போகிறேன். அதாவது இந்த அது வாய்க்காலண்ட் ஓடுதுன்னு சொல்லி சொன்னேன். அந்த பகுதியை கடந்து அங்கால போகிறேன். அங்கே போய் பார்ப்போம் அங்கே என்ன விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து தனியாக வந்துடுறாங்க. தனியாக வந்தால் உங்களுக்கு ஆபத்து கூட. இதனால் சேர்ந்து வாங்க. ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது. எனக்கும் காடுக்கும் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு தனி விருப்பம் மட்டும் தெரியும். மல்லார காடு, பூனேரி காடு, கிளிநொச்சி காடுன்னு சொல்லி எல்லா காடுகளுக்கும் தெரியுதுன்னா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த இயற்கையோடு இருக்கிறதுக்கு வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிடாதீங்க, அப்படி ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இங்கே முன்னுக்கு பாருங்கள், இதெல்லாம் தண்ணி ஓடுறது. அங்கால பகுதியிலேருந்து இப்போ நான் இந்த பகுதிக்கு வந்துட்டேன். இப்படியே நேராக போக போகிறேன் நான். இங்கெல்லாம் பாருங்கள், இந்த வாய்க்கால் நான் சொன்ன வாய்க்கால் வந்து இந்த இடக்கு பாருங்கள். அப்படியே வாய்க்கால் இதால் வந்து அப்படியே வரணும். இதில் ஒரு பாதை இருக்குது, அங்கே ஒரு பாதை கிடக்குது. இது வந்து இந்த மாட்டு பட்டி கொண்டு வச்சிருக்கேன். இது இல்லாமல் சின்ன சின்ன ரூமுகளாக இருக்குது இந்த இடங்கள். இப்படி எல்லாம் இட்டுக்கு எல்லாம் அள்ளி கொண்டு போயிட்டாங்க ஃபுல்லாகவே. மற்றது இங்கே வந்து சனம் வந்து மாடு கட்டுது போல் இருக்குதோ. அங்கே பெரிய ஒரு தனி டாங்கி இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன்னா. இங்கே தோட்டம் செய்கிறதுக்கு வெட்டியிருக்கணும் பாருங்கள். அப்படியே இங்கே இதில் வந்து இந்த மாடு அடைக்கிறதுக்குரிய பட்டின்னு சொன்னேன் தானே, அதான் இருக்குது. பெரிய தண்ணி டேங்க் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். பட் அங்கால வந்து டிராக்டரில் கல்லுகள்லாம் முடிச்சு ஏற்றி கொண்டு இருக்கணும். அதில் காட்டையில் தான் நான் உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். மாட்டு பட்டி தண்ணி டேங்கை பார்த்தீங்களா, இதில் பெரிய ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது. கல்லுகள்லாம் ஏற்றி கொண்டு நிற்கணும். தண்ணி டேங்க் இருக்குது இதில் பாருங்க. தண்ணி டேங்க் இதில் மேலே மற்ற ஃபுல்லாகவே சவுக்கு தான். மரங்கள் நிறைய நிற்கிது. இடத்தை சுற்றியே ஃபுல்லாக சவுக்கு மரம். இங்கே வந்து வயல் காணிகள். நான் அதற்கு முதல் இந்த தண்ணி டேங்கை காட்டுறேன் பாருங்கள். எந்த பெரிய தண்ணி டேங்காண்டு பார்த்தீங்களா? தண்ணி டேங்கு அப்படி இருக்குதுண்டு. இங்கே தான் இந்த வயல் காணிகள் இல்லைங்களா. மக்கள் வாழ்ந்ததுக்கான நிறைய அடையாளங்கள் இருக்குது. ஃபுல்லாகவே மக்களோட காணிகள். அங்கால கொஞ்சம் தூரத்தில் வந்து வயல் செய்திருக்கணும். இந்த தென்னையல் இருக்கிற இடங்கள்லாம் வயல் செய்தபடி கிடக்குது. அஞ்சால் அப்படியே செய்தபடி கிடக்குது. எல்லாம் இடிபாடுகள் எல்லாம் கிடக்குது. ஃபுல்லாக எல்லாம் தர மாட்டேன். இஞ்சால ஃபுல்லாகவே மற்ற கஜு மரங்களும் நிற்குது. பாருமா, இதில் ஒரு பில்டிங் அந்த உடைஞ்சு அப்படியே கிடக்குது பாருங்க. எல்லாம்
வேறு இடிஞ்ச நிலையெல்லாம் ஃபுல்லாக கிடக்குது, பிரம்மாண்டமாக கிடக்குது. உண்மையிலே இந்த இடம் இயக்கம் பொறுமையத்துக்காக தான் எடுக்கப்பட்ட இடமா. அது சின்ன பல்லவராங்கட்டன்னு சொல்கிறது மிதுசன் பேஸ்ன்னு சொல்லிக்கிறோமா. முன்னுக்கு அங்கே பண்ண வச்சுருந்தவையே இயக்கத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வச்சிருந்த பண்ணை. இதுவும் பண்ணைக்கு அடுத்து எல்லாம் பராமரித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த இடங்கள் விடுபட்டு போயிருக்கணும். அந்த இடத்துல தான் இராணுவம் இந்த இடத்துல கொடி கொண்டு இருப்பதாக தான் இந்த வந்தவர்கிட்ட கேட்டு பார்த்த நேரம் அது சொன்னவையே. அப்படி நாங்கள் மற்ற பகுதிக்கு போவோம். போயிட்டு உங்களுக்கு அந்த விடயங்களை நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. நான் இதெல்லாம் கடந்து தான் நான் வந்தேன். இங்கெல்லாம் கிடக்குது. இதில் முன்னுக்கு பாருங்க ஃபுல்லாக அந்த கல்ல மண்ணுகள் ஓடி ஓடி இடத்தை பாருங்கள் அப்படி நாசமாக கிடக்கு வேண்டும். இங்கே பாருங்கள் இதில் ஒரு வீடு ஒன்று கிடக்குது. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது பாருங்கள் இதில் பெரிய ஒரு மூடு பங்கர் ஒன்று கிடக்குது. இந்த எல்லாம் விட்டு எடுத்துட்டாங்க பாருங்கள். மண் மட்டும் தான் கிடக்கு, உள்ளுக்கு ஒன்றுங்கள் காணலை. பெரிய ஒரு தளம் உண்டு. அந்த வங்கர் எல்லாம் ஃபுல்லாக மூடிட்டாங்க. இதுதான் பாதை, இதுதான் போகிற பாதை. உள்ளுக்க ஃபுல்லாக மண் போட்டு மூடி கிடக்குது. இதில் வீடு ஒன்று கிடக்குது. வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். ஆஹா, இதில் போகல, அது புதையுது. கவனம் பார்த்து வாங்க. எல்லாம் இது போகக்கூடிய மாதிரி தான் இருக்கானால் பாருங்கள், சதுப்பு பண்ணிடலாம். இதெல்லாம் புதையுது. இதில் பார்த்து வாங்க. இதில் அவன் உள்ளுக்குள்ள என்ன கிடக்குதுண்டு ஒன்றையும் காணல. இதெல்லாம் புதையிற நிலங்களா? இங்கே பாருங்கள், இதில் டிராக்டர் புதஞ்சு கிடக்கு. இங்கே கவனம் இந்த இடங்களுக்கு வர்றது. இங்கே பாருங்கள் அப்படி புதஞ்சு கிடக்குண்டு. இடம் எல்லாம் புதஞ்சு கிடக்குது. பார்த்து வாங்கோ. அப்படி இன்னொரு வீடு ஒன்று கிடக்குது. நான் அந்த வீட்டையும் காட்டுறேன். அப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்குள்ளே என்ன கிடக்குதோ தெரியல. போய் பார்ப்பேன் கிட்ட. இதுதான் கடைசி வீடு. ஹலோ வீடு இல்லை, இது டாய்லெட். தண்ணி தொட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. 1 2 3 4 5 டாய்லெட்டே கூட மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. டாய்லெட் பெரிய ஒரு டாய்லெட் உண்டு. இங்கே பாருங்க கிடங்குகள். இந்த அத்தி மரம் காய்ச்சிருக்குது இங்கால. ரைட், இப்படியே போவோம், மேலே ரோட்டுக்கு போவோம். இதில் மக்கள் எப்படி தான் தங்களோட காணிகளை அடையாளம் பிடிக்க போயினுமோ தெரியாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் கிடக்குது பார்க்க எங்களுக்கு. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு இது எனக்கு இந்தியன் கோட்டில் எல்லாம் கிடக்குது. எல்லாம் உடஞ்சபடி கிடக்குது. அப்படி நான் ரோட்டுக்கு போக போகிறேன். அதுக்கிடையில் உங்களுக்கு சில இடங்களை காட்டிக்கணும். அப்படி நான் போகிறேன். எல்லாம் தர மட்டமாக இருக்குது பாருங்க, அப்படி இருக்குண்டு. இதில் கிடந்த கிரவல்கள் மண்ணுகள் எல்லாம் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. ஒரு நிலம்தான் கிடக்குது. அதுக்கிடையில் உரிய மக்கள் உங்களோட காணிகளை பார்த்து நீங்கள் எடுக்கலாம். இதில் பாருங்க, இது அந்த வாகனங்கள் கழுவுறதுக்கான இடங்களை இதில் வச்சுருக்கணும். அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், நாங்கள் அப்படியே நேராக போய் முக்கொம்பன் ரோட்டில் ஏறுறோம். பாருங்கள், இது அந்த முக்கொம்பன் ரோட்டில் ஏறுறது. அதில் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கான். இதில் இந்த பாயிண்ட்டு இங்கே பகுதி, கடைசி பகுதி இதுதான். நான் திரும்பி இடக்கையால் திரும்பி போக போகிறோம். முன்னுக்கு நான் உங்களை காட்டு நடந்து போக போகிறேன். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 600-700 மீட்டரு கிட்ட தான் அந்த முகாம் இருக்குது ஃபுல்லாகவே. அதை இடைக்கில் வாய்க்கால்கள் எல்லாம் கிடக்குது.
உங்களுக்கு முடிஞ்சால் நான் அந்த குளத்தையும் கொண்டு காட்டுறேன். முக்கம்பம் குளம் வந்து பக்கத்தில் இருக்குது, அதையும் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வந்து முட்கம்பன் குளத்துக்கு வந்துட்டேன். நான் சொன்னேன் இல்லை முட்கம்பன் குளம் இருக்குன்னு சொல்லி. அந்த குளம் வந்து மிகவும் ஒரு அழகான குளம். கிட்டத்தட்ட வந்து அந்த இரணமடு மற்றது உடையார்காட்டில் இருக்கிற அந்த குளங்கள் மாதிரி இதுவும் ஒரு அழகான ஒரு குளம் இருக்கு. அந்த காலத்தில் உண்மையிலே வந்து எங்களோட மன்னர்கள் வந்து இந்த குளங்களை வந்து அமைச்சு இங்கே பாருங்க, இங்கே குளம், இங்கே பாருங்க விவசாயத்துக்கான நிலப்பரப்புகளை செய்திருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க. விவசாயத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு செய்தோன்றிருக்கேன். நெல்லெல்லாம் விதைச்சிருக்கேங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தான் மட்டும் முத்தியங்கட்ட குளமும் விதிய மாதிரி தான் ஒரு குளமாக இருந்தது பாருங்க. சூப்பர். இங்கே இதில் பாருங்க எத்தனை அடிக்கு தண்ணி நிற்குதுண்டா, கிட்டத்தட்ட 9,500 அடிக்கு நிற்குது தண்ணி, மேலே 10. இங்கே காட்டுறேன். இதில் முன்னுக்கு இந்த கல்லுகள் எல்லாம் போட்டு இல்லை நீர் அரிப்பை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கணும். ஆனால் கூட மழை வந்தால் ஒன்றும் செய்யலாது. ஒரு அழகான ஒரு கிராமம் உண்டு, நல்லூர் கிராமம். முட்கொம்மலில் வந்து நல்லூர் கிராமம்னு சொல்கிறது. இதில் வந்து இந்த வடமாகாண சபையால் வந்து இந்த குளத்தை புனரமைப்பு செய்திருக்கணும். அதுக்குரிய விவரங்கள் இதில் போட்டு வைக்கணும். உண்மையில் சிறப்பான ஒரு இடமாக இருக்குது, ஆசையாக இருக்குது இந்த இடத்த பார்க்கவே. வேறு என்ன உறவுகளே, இந்த காணொலிகள் முழுவதும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன், பிடிக்கும் மட்டும் நம்புகிறேன். அப்படி ஒரு அழகான ஒரு கிராமத்தின் ஒரு காட்சிகளாக இருக்குது. இதிலெல்லாம் சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள் இருக்குது. நான் இப்போ அந்த கிட்ட வந்துட்டேன். அதுக்கு வாரத்துக்கு முன்னுக்கே பாருங்க, இதில் ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த முகாம். உள்ளுக்குள்ளே தான் போக போகிறேன். ரைட், இதில் தொடங்கின இடத்துலேயே நான் உங்களை முடிக்கிறேன். தற்போது நான் அந்த முகாமை உங்களை ஃபுல்லாகவே சுற்றி காட்டிட்டேன். வந்து இந்த முகாமில் என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து 25 ஏக்கர் காணிக்கு மேலே வந்து இதில் இருக்குது. மக்கள்கிட்ட வயல் காணிகள், தோட்டக்காணிகள்னு சொல்லி எல்லாமே உங்களை காட்டியிருக்கேன். அதோட இராணுவம் இருந்தது, முதல் விடுதலை புலிகள் இருந்தது, பண்ணைக்கு உருவாக்கின விடயங்கள். அதாவது முட்கொம்பலில் வந்து இதில் குளம் இருக்குது. அந்த குளத்தை நான் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் அதையும் நான் இணைச்சி விட்றேன். இருக்கிற பிரதேசங்கள் ஃபுல்லாக காட்டிட்டேன். அதாவது இயக்கம் இருந்த நேரம் வந்து மிதுசன் குடியிருப்புன்னு சொல்லி இந்த குடியிருப்பை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு பண்ணைக்காக தான் எடுத்த விடயங்களும் நான் கேட்டு தெரிஞ்சு கொண்டான். வேறு உறவுகளே, ஃபுல்லாகவே இந்த காணொலி உங்களுக்கு முழுமையாக அடைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.